கூண்டுக்குள் ஒரு குயில். மாலையின் மங்கல வெளிச்சம் அந்தச் சிறிய சிறைச்சாலைக்குள் கசிந்து கொண்டிருந்தது. இரும்புக் கம்பிகளுக்குப் பின்னால் 22 வயது மதிக்கத்தக்க அந்தத் தம்பி முழங்காலில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தான். அவன் செய்த குற்றம் என்ன? கொலை செய்தானா? கொள்ளையடித்தானா? இல்லை. தன் மண்ணின் வலியை, மக்களின் ஏக்கத்தை, சுற்றியிருக்கும் அதிகாரத்தின் அநீதியை ஒரு பாடலாக மாற்றிப் பாடினான். அன்று இதேபோல்தான் தமிழ் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடுமைகளும் அநீதிகளும் தாங்க முடியாமல் எத்தனையோ இழப்புகளுக்கு மத்தியில் எளிய மனிதராயிருந்த தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அன்று ஆயுதமேந்தி ஒரு இயக்கத்தை தொடங்கினார். உரிமைக்காகவும் நம் மக்களின் பாதுகாப்புக்காகவும் அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் காலத்தின் கோலத்தால் எத்தனையோ தியாகங்களையும் இரத்த சரித்திரங்களையும் கடந்து வந்து விட்டது. அத்தனையையும் இழந்து இன்று சொந்த மண்ணிலே அகதிகளாய் நடுரோட்டில் நிற்கதியாய் நிற்கும் எங்கள் மக்களை நோக்கித்தான் இந்த உலகம் மீண்டும் மீண்டும் கேள்விக்கணைகளை தொடுக்கிறது. ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். எஞ்சியிருக்கும் இந்த எளிய வாழ்க்கையையும் ஏன் வதைக்கிறீர்கள் என்று ஒட்டுமொத்த மக்களின் கதறல்தான் இன்று இந்த தம்பியின் பாடலாக வெளிவந்தது. விளைவு விடியற்காலை கதவை தட்டிய காவல்துறை அவனது கைகளில் விலங்கை பூட்டியது. பாட்டு பாடினால் ஜெயிலில் போடுவீர்களா? நான் யாரையும் அடிக்கவில்லையே, என் மக்களோட வலியைத்தானே பாடினேன் என்று அவன் கேட்ட கேள்விக்கு அதிகாரத்தை எதிர்த்து பேசினால் இதுதான் கதி என்று மௌனமாக பதிலாக கிடைத்தது. சிறைக்கதவின் சத்தம் கேட்டு அவன் நிமிர்ந்து பார்த்தான். வெளியில் அவனது வயதான தாயும் நண்பர்களும் கலங்கிய கண்களோடு நின்றிருந்தனர். தம்பி, பயப்படாதே, நீ தப்பு பண்ணல. நீ பாடின பாட்டு நடு ரோட்டில் நிற்கும் நம் மக்களின் கண்ணீரை உலகத்துக்கு உரக்கச் சொல்லி இருக்கு. உன் குரல் வெளியில இன்னும் கேட்டுக்கிட்டுத்தான் இருக்கு என்று கண்ணீரோடு கத்தினான் அவனது நண்பன். அவன் மெதுவாக எழுந்து கம்பிகளுக்கருகே வந்தான். அவனது முகம் சோர்வடைந்திருந்தாலும் கண்களில் இருந்த தீப்பொறி இன்னும் அணையவில்லை. அவன் அவர்களை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அதிகாரம் அவனது உடலை ஒரு கூண்டுக்குள் அடைத்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தாலும் ஆனால் அவர்கள் அறியாதது ஒன்று இருந்தது. மனிதர்களை கூண்டில் அடைக்கலாம், ஆனால் அவர்கள் பாடிய சுதந்திர கீதத்தையோ அந்த பாடலின் பின்னால் இருக்கும் மக்களின் நியாயமான வலிகளையோ ஒருபோதும் சிறைபிடிக்க முடியாது. வரலாறு மாறலாம், தலைமுறை மாறலாம், ஆனால் அநீதி நடக்கும் போதெல்லாம் அதற்கென குரல் ஏதோ ஒரு வடிவில் ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அரசாங்கமே, அதிகார வர்க்கமே மீண்டும் இன்னும் ஒரு ஆயுத இயக்கத்தையோ வன்முறை சூழ்நிலையையோ உருவாக்கி விடாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அடக்கு முறைகளும் குரல்வளை நெறிப்புகளும் தான் வரலாற்றில் புதிய புரட்சிகளை பிரசவித்தன. அத்தகையதொரு நிலையை இனிமேல் வேண்டாம். இந்த மண்ணில் வாழும் எங்களுக்கு எங்களின் அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் சமநிலையாக வழங்குங்கள். எங்களை வதைப்பதை நிறுத்தி சமத்துவமாக நடத்துங்கள். அதுவே நிரந்தர அமைதிக்கான வழி. அரசாங்கமே, அதிகார வர்க்கமே மீண்டும் இன்னும் ஒரு ஆயுத இயக்கத்தையோ வன்முறை சூழலையோ உருவாக்கி விடாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அடக்கு முறைகளும் குரல்வளை நெறிப்புகளும் தான் வரலாற்றில் புதிய புரட்சிகளை பிரசவித்தன. அத்தகையதோர் நிலை இனிமேல் வேண்டாம். இந்த மண்ணில் வாழும் எங்களுக்கும் எங்களின் அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் சமநிலையாக வழங்குங்கள். எங்களை வதைப்பதை நிறுத்தி சமத்துவமாக நடத்துங்கள். அதுவே நிரந்தர அமைதிக்கான வழி. அதிகார வர்க்கம் துப்பாக்கிகளாலும் சிறைகளாலும் குரல்களை ஒடுக்க நினைப்பதை விடுத்து
மக்களின் இந்த நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும். ஏனெனில் அடக்குமுறை இருக்கும் இடத்தில் அமைதி பிறப்பதில்லை. சமத்துவம் நீதியும் இருக்கும் இடத்தில்தான் உண்மையான அமைதி மலரும். அந்த தம்பியின் பாடலை சிறைக்கதவுகளை தாண்டி சமத்துவத்திற்காக ஒரு பெரும் கோரிக்கையாக உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். நன்றி, வணக்கம்.